என்னுடைய ஆசீர்வாதம் என்னை நம்புற அத்தனை பேருக்கும் உண்டு. சாமி ஆத்மானுக்கு சாமி சொல்லுங்க சாமி. இது நம்ம உயிரோடு இருக்கும்போது நம்மளுடைய ஆன்மாவை பார்க்க முடியுமா சாமி? அதுக்கு அந்த பாதையில் போனால் அதுக்கு சரியான நீங்கள் பயிற்சி வாங்கி அதில் போகும்போது ஒரு நாள் தெரியணும். இப்போ அதுக்கு உங்கள் கர்மால அதை கழியணும். அதாவது வந்து இப்போ பூமியிலேருந்து தங்கத்தை வெட்டி எடுக்கிறாங்க. அது 6 முறை புடம் போட்டால் தான் அது நகையாகி அது சுத்த தங்கமாக மாறும். ஆமாம். அதில் செம்பை கலந்தாதான் செம்பொண்ணுன்னு சொல்லி நகையை செஞ்சு நான் போட்டுக்க முடியும். அப்போ 6 முறை புடம் போட்டு அதில் வேற ஒரு பொருளை கலந்தாதான் அது உற்பத்தி ஆகுது. அது மாதிரி நாம் இதை பயிற்சி வாங்கி மேலும் 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 நல்லா செஞ்சு இறைவன் அடையணும்னு போகும்போது நம்ம ஆன்மா பார்க்கலாம். ஆன்மா பார்த்தா கடவுளை பார்த்த மாதிரி வந்துடும் சாமி. அப்படிங்களா? ஆமாம். அதனால் வந்து அதுக்குண்டான வழிமுறையில் போகணும். அதுக்குண்டான நேரம் அமையணும். நமக்கு ஒரு கர்மெல்லாம் அதுக்கு இது ஒத்துழைக்கணும். அப்போ தான் அதை அடைய முடியும். சரி சரி சாமி. யமன் வர ஒரு ஆள் இறக்க போகிறாங்க, அது யமன் வர்றது எப்படி தெரிஞ்சுக்கிறது? இது யமன்ன்றதே வந்து நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ ஒரு பனிமலை இருக்குது. ஆமாம். பனிமலை வந்து வெயில் அடிக்குமா இருக்கும், அந்த மலை இருக்கிறதெல்லாம் கரைஞ்சி கீழே வெளியே வந்துடும். ஆமாம் ஆமாம். அப்போது இது வந்து மலை. ஆமாம். இதுக்கு உள்ளார வந்து ஃபுல்லாக எல்லாம் சளி வந்து கட்டி, அந்த பனிக்கட்டி மாதிரி உள்ள கட்டி இருக்கு. ஆமாம். நல்லா பாடமண்டலம் தெரியும், அதை கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அதுதான் வந்து யமன்ன்றது. அது வந்து அந்த எல்லாம் கரைஞ்சி வெளியில் போயிடுச்சுனாக்க ஃப்ரீ ஆயிடுச்சுன்னா அவனுக்கு சாவு கிடையாது. அப்படிங்களா? ஆனால் அந்த சளியெல்லாம் நம்ம பயிற்சி பண்ணாதுக்கிறவங்களுக்கு சளி என்ன பண்ணால் அப்படியே கட்டி நிற்கும் பனிமலை மாதிரி. ஒரு நேரம் அந்த இப்போ நம்ம உடனே 1027 நாடு நடமுகத்தில் அதிலெல்லாம் போகும்போது அந்த சளின்றது வந்து கட்டி அடைச்சிக்கிச்சுன்னு யார்தான் அடைச்சிடுறது. அது ஆனால் உண்மையான வழி இதுதான். யமன்ன்றது அதுதான். சளி தான் வந்து யமன். அதை நமக்குள்ளே வந்து அடைச்சி அந்த காற்றை வெளியே தள்ளி விட்டுரும், செத்து போயிடுவோம். அவதான். அப்படி இல்லை. இப்போ வண்டியில் போயிட்டே இருக்காங்க, திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகுது. ஏன்னா சில பேர் தண்ணியில் விழுந்தா கூட தண்ணி ஒரு 3 வாட்டி தூக்கி விடுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வண்டியில் போயிட்டு இருக்கிறனால அந்த மாதிரி எதுவும் அறிகுறி எல்லாம் இல்லையா? அந்த டைம் முடிஞ்சா டக்குன்னு அடிச்சு போட்டு. ஆமாம். ஒரு கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ள அது ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதுக்கு அதை கண்டம் கர்மான்னு சொல்லுவாங்கல்ல. அந்த நேரத்துக்கு அது நடக்கணும் போது நீங்கள் எவ்வளோதான் உஷாராக இருந்தாலும் உங்களை மறக்க வச்சு அந்த நேரத்துக்கு கூட்டமே இப்போ வேலையை முடிச்சுட்டு போயிடும். அதுக்கு தான் சொல்லாங்க, எவனை வந்து யாரும் ஜெயிக்க முடியாது. அந்த இடத்துல அது விதி வந்து ஜெயிச்சிடும். நம்ம எல்லாம் விதிக்கு உட்பட்டு தான் வாழ்கிறோம். அப்போ தான் அந்த அதுக்குள்ளே கட்டுப்பட்டு இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. அப்படின்போது சாவு தான் இதுக்கு ஒரே வழியா, வேற தீர்வே இல்லையா? வந்து இப்போ நீங்கள் சட்டை ஒன்று போட்டுக்கிறீங்க. ஆமாம். இப்போ அது நல்லா கசனை தூக்கி போடுவீங்களா? இல்லை. கிழிஞ்சு போயிட்டா தூக்கி போட்டுரும். அதே மாதிரி உங்கள் உடம்பு ஒரு நாள் கிழிஞ்சு போயிடும். அப்போ தூக்கி போட்டு வேற சட்டை வேற உடம்பு எடுத்துக்குவீங்க. அது மாதிரி அடுத்தது போய் தான் வரணும். இதுக்குள்ளேயே நொந்துன்னு எப்படி இருப்பீங்க? இல்லை இறந்துடுறாங்க இல்லையா? சொல்லியிருக்காரு இல்லையா, இது ஒரு சட்டை. மனுஷன் சட்டை போட்டுக்கிறோம். நாயின்னு ஒரு சட்டைக்குது, மனுஷன் ஒரு சட்டைக்குது, பூனை மாடு பறவைங்க எத்தனையோ எல்லாம் அது ஒரு சட்டை. கொஞ்ச நாளைக்கு எதுவும் தூக்கி போட்டுரும். நம்மளும் அதே போலதான். மனுஷன கூட அந்த பறவைங்களே பரவாயில்ல இல்லையா? இல்லை இருக்கு. உண்மையிலேயே வந்து பறவைங்க தான் வந்து சுகமான இது. ஆமாம். இனி எந்த பாருங்க வருது, சாப்பிடுது, இருக்குது, வேலை செஞ்சு போயிடுது. ஆனால் மனுஷன் தான் எனக்கு புள்ள குட்டி வேணும், சொத்து சுகம் வேணும், நான் அதை சேர்த்து இதை செய்யணும், உழைச்சின்னு இப்படியே போகிறான் செத்துக்கிட்டு. இது வந்து மாற்றணும் சாமி. அதான் இது மாற்றத்துக்கு மனுஷ பிரிவே தேவையில்லை சாமி. இல்லை, கடவுளை அடையிறதுக்கு வந்து மனுஷ பிரிவு இருந்தால் தான் கடவுளை அடைய முடியும். அப்படியா? ஏன்னா இப்போ பறவைக்குது, நாய்க்குது, விலங்குக்குது, மிருகம் எத்தனையோ போக்குது. அதெல்லாம் கடவுள் ஒன்று தெரியுமா? இல்லை. ஆனால் மனுஷனுக்கு தான் கடவுள்னு தெரியும். ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நம்மளுக்கு உயர்ந்த நிலை தேவரன்றோம். அவங்களே மனுஸ்வரூபம் எடுத்து யோகத்தில் போய் தான் கடவுளை அடைய முடியுமா, இல்லை மெத்ததில் அடைய முடியாது. அப்போ ஒரு மனுஷ பிரிவு வந்து அதுக்கு தான் அவையார் பாடம். அரிது அரிது மானிடராக பிறத்தல் அரிது, அதுலேயும் கூண் குருடு செவிடு பேடு நீங்க பிறத்தல் அரிது என்னச்சு. அப்போ மனுஷ பிரிவு எவ்வளோ பெரிய உயர்ந்த பிரிவு. அதில் வந்து நம்ம இது இந்த குறைங்களாம் இல்லாத பிறகு எவ்வளோ பெரிய இது. இவ்வளோ பெரிய நல்ல உடலை வச்சு நம்ம கடவுளை தேட மாட்டோன்றோம். அப்போ அது நம்ம தேடி பிடிக்கணும் சாமி. அதுக்கு அந்த பாதையில் நம்ம போகணும். அதுக்கு நம்மளோட கர்மா அதுக்கு ஒத்துழைக்கணும்.